Welcome to Sri Vidya Bharati Metric High Secondary School YouTube channel. Let's see the last video, cell biology intro, and then cell structure and then functions. There are a cell biology. The study of the cell are called cytology. All cells are most of unicellular and then multicellular organism. Prokaryotic, eukaryotic cells are seeing the microscopic. Let's see the topic of microscope. Microscope is an inevitable instrument. It is studying the cell and subcellular structure. ஒரு செல்லையும் செல்லில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸை பற்றினையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மைக்ராஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுது. In this microscopy, there are a minimize the cell structure. So it is a Greek word. Micros means small, scopy means to see. It is a technical term word. First compound microscope was invented by the Z. Johnson கூட்டு நுண்ணோக்கியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். இப்போ நம்ம பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்ருக்கோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ராஸ்கோப்பை அவர் கண்டுபிடிச்சார். Microscope is basically work on the lens system, and it is property of lights and then lens, for example reflection, magnification and then numerical apertures. அதாவது எக்கோ ஆகிறது, எதிரொலிச்சு சொல்கிறது, மேக்னிஃபிகேஷன் நல்லா பெருசுப்படுத்தி காட்டுறது, அண்ட் தென் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸோட ரேஸை பற்றின டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் மெக்கானிசம் தான் மைக்ராஸ்கோப்போட மெக்கானிசம்னு சொல்லுவோம். த காமன் லைட் மைக்ராஸ்கோப் வாஸ் மெனி லென்ஸ், அதாவது மேக்ஸிமம் பல லென்ஸுகள் கொண்டு தான் ஒரு மைக்ராஸ்கோப் அப்படின்றது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் மைக்ராஸ்கோப் வந்து மெனி லென்ஸ் சிஸ்டத்தை வச்சுருக்கு. ஸோ அதை நம்ம காமன் மைக்ராஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க, கூட்டு நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லலாம். த மைக்ரோஸ்கோப் இஸ் டிரான்ஸ்மிட்ஸ் விசிபிள் லைட் ஃப்ரம் சோர்ஸ் டு ஐ, அதாவது எந்த இடத்துல மேக்னிஃபிகேஷன் இந்த பொருள் வைக்கிறோமோ அதுலேருந்து நம்மளை ஐக்கு கொண்டு வரத்துக்கு இது வந்து பல மேக்னிஃபிகேஷன் பண்ணும். பல முப்பரிமாணம் நம்ம சொல்கிறோம், அதனால் மேக்னிஃபிகேஷன் பண்ணி அந்த விசிபிள் லைட்டை சாம்பிளுக்கு நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காட்டும். இதுதான் மைக்ராஸ்கோப்போட மேக்ஸிமம் ஒர்க்கிங் மெக்கானிசம். தே மெயின்லி யூஸ்ட் அஸ் எ லைட் அண்ட் மெனி லென்ஸ். தே ரிஃப்ளெக்ஷன், மேக்னிஃபிகேஷன் அண்ட் த நியூமெரிக்கல் அபரேச்சர். திஸ் இஸ் எ மெயின் work of the microscope. There are two type of microscope is mainly invented. One is a bright field microscope, another one is a electron microscope. Let's see the bright field microscope. A bright field microscope is mainly used as a studying various aspect of the cell. செல்களை பற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இட் allow light to pass directly through the specimen. ஒரு ஸ்பெசிமெனுக்கு டைரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். லைட் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஸ்பெசிமென் ஸோ வெல் டிஸ்டிங்யூஸ்ட் இமேஜ் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் போர்ஷன். இது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சராக நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டும். த கான்ட்ராஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஸ்டெயினிங். இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் டைகாட் ரூட்டு செக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்டெயின் கொடுக்கணும், கலரிங் கொடுக்கணும். த கான்ட்ராஸ்ட் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஸ்டெயினிங் த ஸ்பெசிமென் வித் ரீஏஜென்ட் த ரியாக்ட் வித் செல் அண்ட் டிஷ்யூ. அதாவது இந்த பிக்மெண்ட்டை நம்ம கொடுக்கும்போது அது வந்து நம்ம அந்த பிளான்ட்டோட செல்லில் அதில் கூடிய திசுக்களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நல்லா ரீஏஜென்ட் ஆகும், நல்லா கலந்துரும். அப்போ அந்த பிக்மெண்ட்டில் கூடிய அந்த கலரிங்கை நமக்கு வந்து மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பார்க்கும்போது இட் இஸ் எ ஐ வியூ. தேர் ஆர் எ வேரியஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக செப்பரேட்டாக நமக்கு தெரியும். அதுதான் பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பு மெயின்லி யூஸ்ட் அஸ் த ஸ்டெயினிங். the light rays are focused by condenser. இந்த லைட் ரேஸ் ஒவ்வொன்றும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லைட் ரேஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இந்த மெக்கானிசத்தை இதில் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம் நம்மளோட மெட்டீரியல்ஸ். இது வந்து ஐ ஸ்பாட், இது வந்து ஸ்டேஜ் வி ஷேப்பில் இருக்கும், ராடுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும். இந்த லென்ஸ் வந்து ரே மூலமாக இங்கே தெரியும். இது வந்து பாயிண்டபிள் ஸ்பெசிமென் வைக்கக்கூடிய இடம், பொருளழகு லென்ஸ்னு சொல்லுவாங்க. இது கண்ணு பார்க்குறோம், இது கண்ணருகு லென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுக்குரிய மேக்னிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பாருங்கள், இந்த ஓவல் ஷேப்பில் இதில் ஒரு டைம் நீட்டில் கேட்டிருந்தாங்க. அந்த பாடி ஷேப்பை பற்றி ஓவல் ஷேப்பில் பாடி ஷேப் இருக்கும். இதில் தான் நமக்கு வந்து 5x 10x 5xல இருந்து
10x 45x 100x அந்தளவுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லைட் ரொட்டேஷன் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைட் மைக்ரோஸ்கோப்போட ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஸ்டேஜு கீழே லென்ஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் இந்த டியூபுக்குள்ளே தான் அந்த ரேஸ் வரக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வழியாக வந்து நம்ம ஐஸாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்பெசிமனை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்குரிய எக்ஸ்ரே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதோட ஐ இது வந்து இந்த இடத்துல நம்ம ஐ வைக்கிறோம். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஐ லென்ஸ் இந்த சைடு இருக்குது. தென் இந்த இடத்துல இமேஜ் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆப்ஜெக்ட்டு. ஃபைனலாக இங்கே ஒரு லென்ஸ் இருக்கும். அந்த லென்ஸை வந்து நமக்கு லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து அதோட ரேஸ். ஸோ அந்த ரேஸ் அடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பிளான்ட்டோட மெட்டீரியல்ஸ் இப்படி தெரியும். இது வந்து அவுட்டர் லேயர், இது வந்து அவுட்டர் லேயர், இது வந்து இன்னர் லேயர், இது வந்து மிடில் லேயர், இது வந்து அந்த மெட்டீரியலில் இருக்க பிளான்ட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி அழகாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மைக்ரோஸ்கோப் வந்து லைட் மைக்ரோஸ்கோப் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். The light rays are focused by condenser. இப்போ லைட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதாவது லைட் தான் அடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பெசிமென் மூலமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெசிமெனுக்கு விசிபிள் காட்டுறோம். இந்த மைக்ரோஸ்கோபிக் ஸ்லைடு அந்த ஸ்டேஜ் மேலே நம்ம ஸ்லைடு வைக்கிறோம். பிளேஸ்டு அப்போ அந்த அட்ஜஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்டேஜ் மேலே வச்சிடும். லைட் கம் ஃப்ரம் த காம்பேக்ட் ஃப்ளோரசன்ஸ். இப்போ லைட் வந்து அடிக்குது. அந்த லேம்பை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த லேபுக்கு பேர் சிஎஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎஃப்எல்னால் ஒளி உமிழும் குழல் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பேக்ட் ஃப்ளோரசன் லைட். இப்போ நம்ம ஃப்ளோரசன் லைட் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. தென் லைட் எமிட்டிங் டயர்டு எல்இடி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்இடி டிவி, எல்இடி லைட்டு அதிகளவு யூஸ் பண்ணுறோம். இது வந்து டயர்டு அந்த இதில் இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி டயர்டு ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கும். தென் இட் பாசஸ் த்ரூ த 2 லென்ஸ் சிஸ்டம். இது வந்து 2 வகையான லென்ஸுகள் கொண்டது இந்த எல்இடி அப்படின்றது. அதனால் லைட் ஃபோக்கஸ் வந்து கிளாரிட்டியாக நமக்கு கிடைக்கும். The closer to the object. இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எந்த பொருள் வைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியர்பையாக இருக்கக்கூடியது வந்து ஒரு லென்ஸ் வந்து க்ளோசர் ஆஃப் த ஆப்ஜெக்ட், அனதர் ஒன் இஸ் க்ளோசர் ஆஃப் த ஐ. 2 விதமான லென்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபோக்கஸ் லென்ஸ் வந்து 5x 10x 45x 100x இருக்கும். இதை ரொட்டேட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அந்த கயிறு என்ன நமக்கு என்ன பிளான்ட் மெட்டீரியல் தேவையோ, ரூட்டோ லீஃபோ ஸ்டெம்மோ, ஒரு பாக்டீரியா பார்க்குறோமோ ஃபங்கை பார்க்குறோமோ அதோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறது பயன்படுத்தும். இட் ஒர்க் ஆன் ஏ பிரின்சிபல் ஆஃப் நியூமெரிக்கல் அப்ரேச்சர்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டான எக்ஸாக்ட் நியூமெரிக்கல் அப்ராக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இட் இஸ் எ ஓன் ரிசால்விங் பவர். அதுக்கப்புறம் அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் பவர் காட்டுறதுக்கு பயன்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் இஸ் டன் பை ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் விச் ஆஸ் கால்டு ப்ரைமரி மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்பில் நம்ம பொருளுக்கு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய லென்ஸை நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம், ப்ரைமரி மேக்னிஃபிகேஷன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து மறுபடியும் ஒரு மேக்னிஃபிகேஷன் பவர் தெரியும். இந்த பிக்சர் வந்து இன்வெர்ட்டட் பிக்சராக இருக்கும். ஆனால் இது உண்மையான ஒரு பிக்சர் தான். வேறு ஒரு பிக்சர் நமக்கு தெரியாது. அதோட இந்த 3D 4D அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எதுவும் இருக்காது. நார்மலாக இருக்கக்கூடிய தெரியும். பட் அது தலைகீழாக தெரியும். இந்த செகண்ட் மேக்னிஃபிகேஷன் லைட்டு இதை வந்து ஐ நியரஸ்ட் பை மெட்டீரியல்ஸில் இருக்கும். இதை வந்து செகண்டரி மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். இட் இஸ் விர்ச்சுவல். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல்லா அதாவது மாய மாதிரி ஒரு மாதிரி தெரியும் லைட்டாக. தென் அண்ட் இன்வெர்ட்டட் இமேஜ். இது வந்து இமேஜ் வந்து தலைகீழாக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 2 விதமான லென்ஸ் வந்து அந்த பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பில் இருக்குது. ஸோ பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்போட அந்த ஸ்ட்ரக்சரையும் தென் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய டயக்ராமையும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதுதான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது வந்து 2 விதமான எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்குது. TEM SEM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது நம்ம பார்க்கணும் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஸ்கேன் பண்ணி வைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப்ஸ் இருக்குது. ஒன்று பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், another one is a new method. It is a clear and then a developmental microscope தான் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம்.
First of all, the electron microscope was first introduced by Ernst Rusk. Ernst Rusk in the year 1931 or developed by the electron microscope. Then Z. Winning and then H. Roger in the year 1981. There are development of the electron microscope. First introduced electron microscope Ernst Rusk. இது வந்து ஒரு டைம் நீட் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. Ernst Rusk அப்படின்றது ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் Ernst Rusk. தி டெவலப்ட் ஆஃப் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதை மேற்கொண்டு இன்னும் ஒவ்வொரு பார்ட்டாக டெவலப் பண்ணி நல்லா கிளியராக கொண்டு வரது யாருன்னு கேட்டால் பின்னிங் அண்ட் தென் ரோகர் அப்படின்றது 1981. இட் யூஸ் அனலைஸ் த ஃபைன் டீட்டெயில் ஆஃப் த செல் அண்ட் தென் ஆர்கனல்ஸ். செல் ஆர்கனல்ஸ், செல் ஸ்ட்ரக்சர் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அதை பற்றி பேசிக் நாலேஜுக்கும் நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறோம். லேபில் காலேஜில் ஸ்டடீஸ் பயோடெக்னாலஜி ரிசர்ச்சில் எல்லாத்துக்குமே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணாங்க. இந்த லைட் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது நம்ம லெபார்ட்ரியில் இப்போ நம்ம பிளட் டெஸ்ட்லாம் வந்து லைட் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுவாங்க. It used to beam the accelerate electron to source of என்ன அது லைட் மைக்ரோஸ்கோப்பில் லைட்டை யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரான் ரேடியேஷனும் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இட் யூஸ் டு பீம் த அசிலரேட் எலக்ட்ரான் அண்ட் அங்கே வந்து மெயின் டு அசிலரேட் த லைட். இங்கே த மெயின் சோர்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான், தி சோர்ஸ் ஆஃப் த illumination and therefore resolving power. இதோட பவர் வந்து 1,00,000 வந்து பெட்டர் தேன் த லைட்டை விட அதிகமாக பெட்டராக இருக்கக்கூடியது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். எவ்வளோ டைம் அப்படின்னா 1,00,000 டைம்ஸு டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். ஒரு அதில் இருக்கக்கூடிய பார்க்குற கரெக்டு ஐடென்டிஃபிகேஷனை விட இதில் இன்னும் கிளாரிட்டியாக நமக்கு தெரியும். த ஸ்பெசிமென் டு பி வியூடு அண்டர் த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இஸ் dehydrate and impregnate and electron obscure chemical gold and then platinum. இது gold and platinum மெட்டீரியலால் இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பிளாட்டினம் கோட்டிங் இருக்கும். இதில் வந்து நீர் வந்து நீக்கப்பட்டிருக்கும். ஒரு பிளான் மெட்டீரியல் வந்து வாட்டர் கரண்ட் அப்படின்றது இருக்காது. ஏர் பபிள்ஸ் இல்லாட்டி இது ஆகும். தென் எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துல ரேஷ் ஆகாது. ஆனால் எலக்ட்ரான்கள் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பிளாட்டினம் கோட்டாலையும் தென் கோல்டு பிளேட்டாலையும் என்ன இருக்கும் அப்படின்னா கவர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் எசென்சியல் டு த வித்ஸ்டாண்டிங் எலக்ட்ரான் அண்ட் ஆல்சோ கண்டஸ்ட் த இமேஜ். ஸோ இதனால் இருக்கனால எலக்ட்ரான் வந்து அந்த இடத்துலையே அக்குமுலேட் ஆகிறதுக்கும் அதோட மேக்னிஃபிகேஷனை வந்து எக்ஸாக்டாக காட்டுறதுக்காகவும் பயன்படக்கூடியது இந்த பிளாட்டினம் கோட்டும் கோல்டு கோட்டும். ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுறதுனால எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். லைட் இன்வால்வ் ஆகுறதுனால லைட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஆர் டிவைடட் இன்டு 2 டைப். ஒன் இஸ் ஏ டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டெம் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். செம் ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கி, பரவல் மின்னணு நுண்ணோக்கின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்மிஷன்னா ஊடுருவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் 10 இது மட்டுமே 5 மார்க்கில் கேட்பான், தெளிவாக படிச்சுக்கோங்க. த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதிக அளவு லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப்பே இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான். இப்போதைக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அதிக அளவு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயே அதிகமாக டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான் இருக்குது. இதில் வந்து மேக்ஸிமம் 2D 3D நம்ம சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ 2D மெக்கானிக்ஸில் இயங்கக்கூடியது இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். தே ப்ரொவைட் 2 டைமென்ஷனல் 2D சிஸ்டம். 3Dயில் இப்போ நம்ம வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு பார்ப்பாங்க, இது வந்து 3D ஃபிலிமு அப்படின்னு சொல்லி இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த கார்ட்டூன் ஃபிலிம்லாம் காட்டினாங்க. இட் இஸ் எ 2 டைமென்ஷனல் இமேஜ். த காம்பனண்ட் ஆஃப் த மைக்ரோஸ்கோப், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரான் ஜெனரேட்டிங் சிஸ்டம் இதில் இருக்குது. அதாவது எலக்ட்ரான் உற்பத்தி அமைப்பு இதில் இருக்குது. எலக்ட்ரானை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அந்த எலக்ட்ரான் மூலமாக தான் நம்மளோட மேக்னிஃபிகேஷன் பவருக்கும் ப்ளஸ் ஐ பவருக்கும் இடையே இது வந்து கிளியர் மெத்தட்ஸ் காமிக்கிறதுக்காக பயன்படும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் குவிப்பான், எலக்ட்ரான் கண்டென்சர் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கோம். தென் ஸ்பெசிமென் ஆப்ஜெக்டிவ், அதாவது எந்த பொருள் வைக்கிறீங்களோ அந்த ஸ்பெசிமென் பக்கத்தில் எலக்ட்ரான் வந்து அக்குமுலேட் பண்ணக்கூடிய லென்ஸு. நெக்ஸ்ட் ஒன் டியூப் லென்ஸ், குழாய் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் ப்ரொஜெக்டர், வெளியே காட்டும் நிலப்படை. இதில் தான் நம்ம பார்க்கணும். வெளியில் நமக்கு ஸ்கேன் பண்ணுறப்ப நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணுவாங்க எந்தெந்த பார்ட்ஸில் ஸ்பேர் பார்ட்ஸில் வச்சு டிவியில் தெரியும். ஸோ அதே மாதிரி டிவியில் தெரியக்கூடியதான் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் டெம் மைக்ரோஸ்கோப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
the beam of the electron forces, எலக்ட்ரான் கற்றைகள் வந்து எப்படி எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு. the beam of the electron forces through the specimen, ஒரு பொருள் மேலே எலக்ட்ரானை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது அதில் ஃப்ளூரசன்ட், அது ஒளிர் உமிழும், அந்த அப்சர்வ் பண்ணிக்கும், அப்படியே பிரைட்டாக நமக்கு தெரியும். ஸோ அந்த பிரைட்னஸ்ஸு 1 to 3 lakhs டைம் இஸ் ரிசால்விங் பவர். அது வந்து 1 to 3 lakhs லட்சம் மடங்கு பெருசாக இருக்குமா. ஸோ ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் இடையே ஒரு ஸ்கின் லேயர், ஒரு அவுட்டர் லேயர், இன்னர் லேயர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்னீஷியம் பவர் வந்து 2 to 10 ஆம்ஸ்ட்ராங் அளவுக்கு திக்னஸ் இருக்குமா. ஸோ இதை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து வைரஸை பற்றினோம், வைரஸ், மைக்ரோபிளாஸ்மா, பாக்டீரியா, அதர் செல்லுலார் ஆர்கனல்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கூடியது டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப். இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து பொருளை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேஜ் இருக்கும், இந்த இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இதோட மேக்னிஃபிகேஷன் பவர். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் பவர் மூலமாக நமக்கு இங்கே தெரியும் அதில் இவ்வளோ சிஸ்டம் ஒர்க்கிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ அப்போ இருக்கக்கூடிய பிளான்ட் மெட்டீரியல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுது ஸ்டெம். இது வந்து ரிசால்விங் பவர் வந்து 1 to 3 lakhs. தென் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் லெவல் வந்து 2 to 10 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து டெம் சொல்லுவோம். டெம்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்லேயே எலக்ட்ரான் யூஸ் பண்ணி பண்ணுறதுல ஒன் ஆஃப் த பார்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப். இது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெராக்ஸ் மிஷினில் ஸ்கேன் பண்ணுவோம். அதே மாதிரி இது ஸ்கேன் பண்ணி காட்டும். அதோட வியூவை நம்ம லேப்டாப் வச்சோ அல்லது வந்து சிஸ்டம் கம்ப்யூட்டர் வச்சோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஷெம். திஸ் இஸ் யூஸ்டு அப்டைன் த 3 dimensional. அது வந்து 2D ப்ரொஜெக்டர், இது வந்து 3D ப்ரொஜெக்டர். இப்போ 5D வரைக்கும் இருக்குது. அது என்ன 3D 5D அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சினிமா தேட்டருக்கு நம்ம போகிறோம். நம்ம போனோடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கார்ட்டூன் காட்டுறாங்க. அதில் இருக்கக்கூடியது இப்போ நம்மளோட ஃபிலிம் ஜென்ரலாக பார்க்கும்போது திரையில் வந்து ஒரு புலி வர்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இப்போ இந்த 5D பார்க்கும்போது நமக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி டைமென்ஷனில் தான் காமிச்சாங்க. இப்போ வரைக்கும் 3D டைமென்ஷன் இருக்குது. 5D டைமென்ஷன் வந்து ரஷ்யாவில் பண்ணியிருக்காங்க. 5D டைமென்ஷன் அது வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு கார்ட்டூன். அது வந்து ரொம்ப படு பயங்கரமாக இருக்கும். அதாவது நம்ம பக்கத்துலேயே ஒரு கார்ட்டூனில் ஒரு புலி வருது டிவிலேருந்து அப்படின்னா அந்த இமேஜின் வந்து நமக்கு நியர்பையாக இருக்க மாதிரி ரூம்குள்ளேருந்து வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவரை கொடுத்துருப்பாங்க. நிறைய கோவில்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு சென்டரில் வந்து ஒரு மேக்ஸிமம் புலி சிங்கம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அல்லது அம்மன் போட்டிருப்பாங்க. அது வந்து நம்ம எந்த டைமென்ஷன்லேருந்து பார்த்தாலும் நமக்கு வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். இது வந்து அந்த டைமென்ஷனோட அந்த டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இந்த ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் வந்து அந்த டெம் பார்த்ததை விட இதோட ரிசால்விங் பவர் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இட் இஸ் எ லோ ரிசால்விங் பவர் ஆஃப் த டெம் மைக்ராஸ்கோப். அதுதான் பெட்டர் தென் மைக்ராஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் திஸ் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் ஆர் focused by the lens and it is very a fine point. The interaction of electron with the specimen result in the release of different form of radiation. இது வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அக்குமுலேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லென்ஸ்லையும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ அந்த அப்சார்ப் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் எல்லாமே எலக்ட்ரான், அதுலேருந்து வரக்கூடிய எல்லா எலக்ட்ரானுமே பேக் ஸ்கேனர் எலக்ட்ரானில் ஃபிக்ஸ் ஆகிடும். சர்ஃபேஸ் ஸ்பெசிமெனில் சர்ஃபேஸ் மேலே நம்ம ஸ்பெசிமென் வைக்கும்போது ரேடியேஷன் அண்ட் தென் கேப்சர் பை த அப்ரோப்ரியேட் டைரக்ஷன். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டிடெக்டரை வந்து ஒன்று சேர்த்து ரிசால்விங் பவர் வந்து நமக்கு மேகசின் வந்து பெரிய அளவில் காட்டும். இந்த டிடெக்டரை ஆம்பிளிஃபைடு அண்ட் இமேஜின் ஃப்ளூரசன்ஸ் ஸ்க்ரீனில் வந்து நல்லா பெருசாக தெளிவுபடுத்தி காட்டும். இதோட மேக்னிஃபிகேஷன் பவர் வந்து 2 lakhs டைம் அண்ட் ரிசால்விங் வந்து 5 to 20 nanometer. ஆனால் அவங்க வந்து எத்தனை நேனோமீட்டர் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லியிருக்காங்க. 2 to 10 ஆம்ஸ்ட்ராங். இது வந்து 5 to 20 மில்லிமைக்ரானில் சொல்லியிருக்காங்க. 2 lakhs டைம். இது இஸ் எ கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. டெம் சொல்லலாம். அதில் வந்து வைரஸ், பாக்டீரியா தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து செல் ஆர்கனைஸோட திக்னஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து நம்மளோட மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் செல் and then rules and then principle of the cells. இதெல்லாம் பார்ப்போம்.
Let's see the continue of after the electron microscope cell theory. In 1833, the German botanist Matthew Schleiden proposed the cell theory, and then German zoologist Theodor Juan proposed the cell theory. Both the two scientists proposed the new cell theory. The Matthew Schleiden proposed that all living plants are made up of cells. Afterwards, the German zoologist Theodor Juan, all animals are made up of cells அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணாங்க. போத் ஆஃப் த ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் த செல்ஸ் அண்ட் த செல்ஸ் வேர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் த லைஃப். நம்மளோட லைஃப்க்கு ஒரு பில்டிங் அடித்தளமாக இருக்கும், எப்படி ஒரு அடித்தளமாக இருக்கும், அதை போல் உயிரினங்களுக்கு ஒரு அடிப்படை அழகாக இருக்கக்கூடியது செல் அப்படின்றத ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இதை நம்ம செல் தியரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். த அப்சர்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் மாடர்ன் செல் தியரி. இந்த செல் தியரியில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். அனைத்து உயிரினங்களும் கண்டிப்பாக செல்களால் தான் ஆனது. நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஒரு செல் அப்படின்றது ஏற்கனவே ஒரு செல்கள், இன்றைக்கி தோன்றின ஒரு செல் ஏற்கனவே உள்ள ஒரு செல்களில் இருந்து தான் தோன்றியிருக்கும். ஆல் நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். செல்ஸ் கண்டெயின் எ ஜெனட்டிக் மெட்டீரியல், மரபு பண்புகள் இருக்கும். ஸோ இவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அவங்க ஆஸ்பியரிங்க்கு டாக்டருக்கு பாஸ் பண்ணுறது செல்கள் மூலமாக இந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல்ஸ். ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். நம்மளோட எல்லா என்டையர் நிகழ்வுகளுமே அதுதான் நம்ம பேசிக்காக சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகி அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு கழிவுகளாக மெட்டீரியல் ஆகக்கூடிய ஆல் ஈவெண்ட்லி மெட்டபாலிக் ப்ராசஸ் ஆர் இன்சைடு த செல்ஸ். இதுதான் செல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஆல் ஆர்கானிசம் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். செல் contain ஜெனட்டிக்கல் மெட்டீரியல். ஸோ டு கன்வே த மெட்டீரியல் ஆஃப் பேரண்ட் டு த ஆஸ்பியரிங். ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன் இன்சைடு த செல். திஸ் இஸ் a basic concept of the cell theory. The cell theory are proposed by the Schleiden and then Juan. And afterwards the new cell theory, அதாவது modified cell theory are proposed by Rudolf Virchow. Rudolf Virchow சொல்லக்கூடிய மெயின் பாயிண்ட்டு, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா செல்களும் எல்லா உயிரினங்களும் செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லி ஸ்லீடன் ஜுவான் ப்ரப்போஸ் பண்ணார். பட் த ருடால்ஃப் விர்ச்சோ மாடிஃபைடு செல் தியரி ஆம்னி செல்லுலா ஈ செல்லுலா அப்படின்ற வேர்டை கிரியேட் பண்ணார். அதாவது ஒரு புதிய செல் முன்னர் இருக்கக்கூடிய செல்களிலிருந்து தான் தோன்றியிருக்கும் அப்படின்ற ஒரு வேர்டை ப்ரப்போஸ் பண்ணது ருடால்ஃப் விர்ச்சோ. இதுதான் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் த நியூ தியரி அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி. இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னா எல்லா செல்களும் எல்லா உயிரினங்களும் செல்களால் ஆனதா? ஆமாம், எல்லா உயிரினங்களும் செல்களால் ஆனது தான். இப்போ இன்னைக்கு தோன்றின ஒரு செல் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு செல்கள்லேருந்து தான் ப்ரப்போஸ் ஆகிருக்குமா? எஸ், ஆமாம், இன்னொரு செல்கள்லேருந்து தான் தோன்றி இருக்கும். ஒவ்வொரு செல்களையுமே ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் அப்படின்றது இருக்கும். இந்த ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் மூலமாக தான் பேர்கிட்டேருந்து ஆஸ்பியருக்கு கேரக்டர் சைமல்டேனியஸாக ஸ்டிமுலேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் ரியாக்ஷன் இன் ஏ செல். திஸ் இஸ் ஏ செல் தியரி. இந்த செல் தியரி எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். ஆனால் ஒரு சிலருக்கு பொருந்தாது. யார் அந்த ஆனால் ஒரு சிலர் அப்படின்றது குறிப்பாக வைரஸ். த எக்ஸப்ஷன் ஆஃப் த செல் தியரி, செல் கொள்கைக்கு விதி விலக்கு, இவங்களுக்கு மட்டும் இந்த செல் தியரி பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வைரஸ் இட் இஸ் ஏ பயாலஜிக்கல் பசில்ஸ், ஒரு புதிராகவே இருக்குது. பிகாஸ் த வைரஸ் ஆர் லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு தெரியல. லிவிங் கேரக்டர் இருக்குது, ஒரு சில இடத்துல நான் லிவிங் கேரக்டர் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஏ பார்டர் லைன் பிட்வீன் த லிவிங் அண்ட் த நான் லிவிங். ஸோ த பயாலஜிக்கல் பசில்ஸ் ஒரு புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. வைரஸோட கூடிய மிக நுண்ணிய பார்ட்டிக்கல் பீரியான்ஸ். திஸ் இஸ் ஏ எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி பிகாஸ் த லேக் ஆஃப் த புரோட்டோபிளாசம். அவங்களுக்கு புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது கிடையாது. எசென்சியல் பார்ட் ஆஃப் த செல்ஸ். இவங்க செல்லு இவங்களுக்கு அதிகம் கிடையாது. அது இல்லாத இவங்க செல்லுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேட் பேராசைட், கட்டாய ஒட்டுண்ணி. ஸோ விச் ஆர் த சப்செல்லுலார் இன் நேச்சர். இவங்க முக்கியமாக செல்லோட ஒரு பகுதியாக இருக்காங்க. இவங்க ஒரு செல் அப்படின்றது கிடையாது. ஸோ எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி இன் எ ஃபார்மேஷன் ஆஃப் வைரல் பார்ட்டிகல், ஸ்மால் மைனூட் பார்ட்டிகல் ஆஃப் வைரஸ் ஆர் வீரியான்
Perions, they are the exception of cell theory because the virus all contain a lake of protoplasm living materials அப்படின்றது அதுக்கு கிடையாது. The essential part of the cell exit அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய செல் பார்ட் எதுவுமே இல்லை. The obligate parasite அது மட்டும் இல்லாமல் இது செல்லுக்குள் வாழக்கூடிய கட்டாய ஒட்டுண்ணி. The obligate parasite, obligateனா கட்டாயம், parasite அப்படின்னா ஒட்டுண்ணி. ஸோ வைரஸ்க்கு மட்டும் செல் தியரி மேலே சொன்ன இந்த 4 பாயிண்ட்டும் இந்த வைரஸ்க்கு ஒத்து வராது. ஸோ எக்ஸப்ஷன் ஆஃப் த செல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோபிளாசம் தியரி. புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது வித்தவுட் செல் வால். இப்போ ஃபஸ்ட்டு பால் ஒரு செல் அப்படின்னா த பிரசன்ஸ் ஆஃப் எ அவுட்டர் செல் வால், தென் நியர்பை த செல் மெம்பரைன் அண்ட் தென் லிவிங் மெட்டீரியல் ஆஃப் த cell inside the colloidal substance. This is liquid in nature, protoplasm. So the protoplasm theory are proposed by many more scientists. Protoplasm is their living materials. First of all, the protoplasm theory are introduced by the Corti and Fluxy. Corti and Flux அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் கார்டி ஃபெலிக்ஸ் டுஜார்டின். கார்டிஸ் Flex Dujartin in the year 1835 observed the living juice in animal cell. Animal cell இருக்கக்கூடிய living liquid கண்டென்ட்டை சார்கோட் அப்படின்ற ப்ரப்போஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அப்படின்னா கார்டி and then Flex observed the protoplasm. கார்டி அப்படின்ற சயின்டிஸ்ட்டு observed the protoplasm அப்படின்ற டேர்ம் வேர்டை ஃபஸ்ட்டு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபெலிக்ஸ் டுஜார்டின் அப்படின்றவர் 1835 அனிமல்ஸில் இருக்கக்கூடிய லிவிங் கண்டென்ட் ஆஃப் த செல் சார்கோட் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணார். எதை பார்த்து? புரோட்டோபிளாஸ்தை. பர்கின்ஜி இந்த இயர் 1839 காயின் த டேர்ம் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஃபார் எ சாப் இன்சைட் எ பிளான்ட் செல். பிளான்ட் செல் தாவர செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாச சாரை வந்து பர்கின்ஜி அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். இந்த புரோட்டோபிளாசம் அப்படின்றது சாப் இன்சைடியா பிளான்ட் செல், ஒரு செல்லுக்குள் காணப்படும் சாறு தான் புரோட்டோபிளாசம் அப்படின்றது பர்கின்ஜி அப்படின்ற சயின்டிஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். ஹியூகோ வான் மோல் இந்த 1846 அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா புரோட்டோபிளாஸோட இம்பார்ட்டனை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ 4 சயின்டிஸ்ட்டு கார்டி, ஃப்ளெக்ஸ் டுஜார்டின் and then பர்கின்ஜி, ஹியூகோ வான் மோல். கார்டி என்ன சொல்லிடுறாரு? ஃபஸ்ட்டு அப்சர்வ் த புரோட்டோபிளாஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதே கார்டி தான். ஃப்ளெக்ஸ் டுஜார்டின் அப்படின்றவர் அனிமல் செல்லில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடு கண்டென்ட், லிவிங் லிக்யூடு கண்டென்ட் ஆர் சார்கோடு. பர்கின்ஜி அப்படின்றவர் பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த லிக்யூடு காம்பனண்ட் ஆர் புரோட்டோபிளாசம் அப்படின்ற காயின் பண்ணது பர்கின்ஜி. ஹியூகோ வான் மோல் அப்படிங்கிறது தே ப்ரப்போஸ் த மெனி மோர் இம்பார்ட்டன்ட் ஆஃப் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாஸில் முக்கியத்துவத்தை பற்றி எக்ஸ்பிளேஷன் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் மார்க்ஸ் ஸ்கல்ச் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1861 மார்க்ஸ் ஸ்கல்ச் established the similarity between protoplasm and then sarcode. Protoplasm ங்கிறது they obtained from the plant living materials. Sarcode means the animal living materials. So the similarity between a plant protoplasm and then animal sarcode proposed the theory of Max Schulz. It is called as a protoplasm theory. இதுதான் protoplasm theory அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமலில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸையும் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸுக்கும் இடையே உள்ள சிமிலாரிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது யாருன்னு கேட்டால் மேக்ஸ் ஸ்கல்ஸ். திஸ் கால்ட் as a protoplasm theory by O. Hardwick அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணார். ஹக்ஸ்லி இந்த இயர் 1868 ப்ரப்போஸ்டு புரோட்டோபிளாசம் as a physical basis of life. உயிர்களின் அடிப்படை அழகு அப்படின்ற வேர்டை சொன்னது ஹக்ஸ்லி. அப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கார்டி தான் ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாஸை ஐடென்டிஃபை பண்ணார். பெலிக்ஸ் டுஜார்டின் அப்படிங்கிறது அனிமல் செல்லில் இருக்கக்கூடிய ஒரு லிவிங் மெட்டீரியல்ஸ் தான் சார்கோட்னு சொன்னார். பர்கின்ஜி அப்படின்றவர் லிவிங் மெட்டீரியல் ஆஃப் பிளான்ட் செல் ஆர் protoplasm. Hugo van Meel they give you many more important of the protoplasm, and then Marx actually and the protoplasm and then sarcode differentiation expose பண்ணாரு. then O. Hardwick அப்படின்றவர் protoplasm theory expose பண்ணாரு. Huxley அப்படின்றது protoplasm அப்படிங்கிறது physical basis of life அப்படின்ற term வேர்டை கிரியேட் பண்ணாரு. now the protoplasm as a colloidal system. protoplasm அப்படிங்கிறது ஒரு கூழ்மம். கொலாய்டல் அப்படிங்கிறது கூழ்மம், எல்லாமே கலந்த ஒரு மெட்டீரியல். எல்லாமே கலந்தனா அதில் என்ன இருக்கும் மெட்டீரியல் டிஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ். இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸு, ஃபேட்டு, அமினோ ஆசிட்ஸு இது எல்லாமே கலந்த ஒன்று தான் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அதை புரோட்டோபிளாசம் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணார்.
Protoplasm is a complex colloidal system which was suggested a Fisher in the year 1894. 1894 இதை சொன்னார். அண்ட் தென் ஹார்ட்லி இந்த இயர் 1899 இவங்க தான் இதை ப்ரப்போர்ட் பண்ணாங்க. ப்ரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு கொலாய்டல் சப்ஸ்டன்ஸ். இட் பிரைமர்லி மேட் அப் ஆஃப் வாட்டர். இதில் என்னென்ன கரண்ட் கலந்துருக்கும் அப்படின்னா வாட்டர் அண்ட் குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட், மினரல்ஸ், விட்டமின், ஹார்மோன் அண்ட் தென் என்சைம் இவங்க எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு மெட்டீரியல் தான் புரோட்டோபிளாசம். ஸோ புரோட்டோபிளாசம் மாதிரியே லிவிங் மெட்டீரியல்ஸ். த solute may be homogeneous, அதாவது கரைபொருட்கள் வந்து ஹோமோஜினஸ், ஒன்று நீரில் கலவையாக இருக்கலாம் அல்லது ஃபேட்டில் சாலிபிள் ஆகக்கூடியதாக இருக்கலாம். ஏதோ ஒன்று கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜினஸ் சாலிபிள் அல்லது ஹெட்ரோஜினஸ் சாலிபிள். நீரில் கரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஃபேட்டுக்கு தான் போகும். ஸோ அப்போ வந்து இது வந்து புரோட்டோபிளாசம் வந்து அதோட மாலிகுலார் பேசிஸில் கொலாய்டல் சப்ஸ்டன்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு. மேபி ஹோமோஜினஸாகவும் இருக்கலாம், ஹெட்ரோஜினஸாகவும் இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் த நேச்சர். நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசமோட இயற்பியல் தன்மைகள் எந்த மாதிரி இருக்குது? த புரோட்டோபிளாசம் எக்ஸிஸ்ட் எய்தர் செமி சாலிட் ஆர் லிக்விட் அந்த ஃபார்மில் இருக்கும். அதாவது புரோட்டோபிளாசம் அப்படின்றது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கலாம் அல்லது வந்து செமி சாலிட் வடிவிலையும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாலிட் ஸ்டேட் அப்படின்னா ஜெல், நம்ம ஷாம்பு இருக்குள்ள அந்த மாதிரி இருக்கும் ஜெல். டியூ டு த சஸ்பெண்டட் பார்ட்டிகல் த வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்ட் மேபி எ லிக்விட் ஸ்டேட், இட் இஸ் எ சால். அதாவது சால் அண்ட் ஜெல். ஜெல் டு சால் ஜெல்லேஷன், சால் டு ஜெல் சாலேஷன், அவ்வளோதான். ஜெல் டு ஓகே எழுதிக்கோங்க. ஜெல் டு ஷாலாக இருந்துச்சுன்னா, ஜெல் டு சாலாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜெல் நிலைந்து சால் நிலைக்கு மாறுதுன்னா அதுக்கு பேர் ஷாலேஷன். சால் லிக்விட் ஃபார்மில் இருக்குது, அதை வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும். ஜெல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஜெல்லேஷன். இந்த செகண்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டாக கொண்டு வந்துடணும். சால் ஜெல்னா ஜெல்லேஷன், ஜெல் சால்னா சாலேஷன். இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் அந்த புரோட்டோபிளாஸோட ஃபிசிக்கல் நேச்சரை. The colloidal protoplasm which gel form can change into solation and sol can change into gelation. This gel condition colloidal system are primary basic of mechanical behavior of the cytoplasm. So இதுதான் ஒரு புரோட்டோபிளாஸோட மெக்கானிக்கல்னா ஒர்க்கிங் மெக்கானிசத்தை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் லிக்விடாக மாறும், இன்னும் கொஞ்சம் சாலிடாக மாறும். அதுக்கு தான் நேம் கொடுத்துருக்காங்க சாலேஷன், ஜெல்லேஷன். தென் சில இம்பார்ட்டன்ட் பிஹேவியர் ஆஃப் புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் இஸ் ஏ டிரான்ஸ்குலண்ட் அப்படின்னாவே ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஓடர்லெஸ் மனம் அற்றது. பாலிபேசிக் ஃப்ளூயிடு பல கொண்ட திரவம். இது வந்து வாசனை வராது, பல நிலைகள் கொண்டது. அதான் சாலேஷன் சொல்லியிருக்கோம், ஜெல்லேஷன் சொல்லியிருக்கோம்ல. இட் இஸ் ஏ கிறிஸ்டல் கொலாய்டல் சொல்யூஷன். கிறிஸ்டல் அப்படின்னாவே நம்ம ஸ்டார் மாதிரி உப்புக்கல் மாதிரி இருக்கும். இந்த படிகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, கிறிஸ்டல் கொலாய்டல் சொல்யூஷன் which mixture of chemical substance forming a crystalloid. True solution இருக்கலாம் sugar and salts, acid and then base, and the other forming a colloidal solution there is a protein and then lipid. இதில் வந்து புரோட்டீனாலையும் லிப்பிடாலையும் ஆனது. It is most important property of protoplasm by which exhibiting a three main phenomena. இந்த புரோட்டோபிளாஸோட சில முக்கியமான கேரக்டரில் அதோட மூமெண்ட் இருக்கும். ஒன் பிளேஸ் அனதர் பிளேஸ்க்கு அப்படியே செல்ஃப் ஃபுல்லாக புரோட்டோபிளாசம் இருக்க போது மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து 3 வகையில் நடைபெறும். ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரௌனியன் மூமெண்ட், அமீபாய்டு மூமெண்ட் அண்ட் தென் சைட்டோபிளாஸ்மிக் மூமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ப்ரௌனியன் மூமெண்ட்டு. ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னாவே ஜிக்ஸாக் மேனரில் இருக்கும். ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னாவே ஜிக்ஸாக் மேனரில் இருக்கும். அண்ட் தென் சைட்டோபிளாஸ் அமீபாய்டு மூமெண்ட்டு. அமீபா பார்த்து எப்படியே ஸ்லோ மூமெண்ட்டில் இருக்கும், அதுதான் அமீபாய்டு மூமெண்ட்டு. அண்ட் தென் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் மெட்டீரியல். சைட்டோபிளாசம் வந்து ஸ்டீமிங் அப்படிங்கிறது கோடு கோடாக இருக்கும். இட் இஸ் ஏ ஸ்டீமிங் மெட்டீரியல்ஸ் ஆர் ஜைக்ளோசிஸ். விஸ்கோசிட்டி ஆஃப் புரோட்டோபிளாசம் இஸ் 2 to 20 centipoises. அதாவது ரிஃப்ளெக்ட் வெரைட்டி அப்படிங்கிறது யூனிட் வைஸ் மேக் பண்ணுறாங்க. யூனிட் வைஸில்
இது 2 to 20 சென்டிஃபைசஸ் கொண்டது. த ரிஃப்ளெக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த புரோட்டோபிளாசம் ஒளி விலகலோட அளவு 1.4 அப்படின்னு சொல்லுவோம். த pH ஆஃப் த புரோட்டோபிளாசம் ஆர் 6.8. த வாட்டர் கண்டென்ட் வந்து ஒவ்வொரு பிளான்ட் சொல்லையும் 90% வாட்டர் இருக்கும். புரோட்டோபிளாஸில் 10% தான் 10% மேக்ஸிமம் 90% வாட்டர் கண்டென்ட் வந்து பிஹெச்சில் பிஹெச் வந்து 6.8, வாட்டர் கண்டென்ட் வந்து புரோட்டோபிளாஸில் 90%. இன் எ ரெஸ்ட் ஆஃப் த சீடு வந்து இன்னும் முளைக்காமல் இருக்குது, முளைவிடாமல் இருக்குது. ஸோ அந்த சீடில் 10% வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் புரோட்டோபிளாஸ்டில் டார்மென்சி அப்படின்றது வந்து உறக்க நிலையில் இருக்கக்கூடிய விதைகளில் 10% மட்டும்தான் வாட்டர் கண்டென்ட்டோட அளவு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், the present in a macro and then macro element. It is very essential growth of the entire plant. Approximately 34 element are present. மொத்தம் 34 element இருக்கு. The protoplasm but only 13 element. protoplasmல 34ல வெறும் 13 element மட்டும்தான் இருக்கு. அதில் கார்பன், கால்சியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர், மெக்னீசியம், அயான் இவங்க எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா மெயினாக இருக்கக்கூடிய elements. இதில் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஃபார்ம் த 96%. இந்த கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் மட்டும் 96% வந்து அதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது. புரோட்டோபிளாசம் இஸ் நெய்தர் எ குட் நார் எ பேட் கண்டக்டர். மின்சாரத்தை கடத்தும் அல்லது கடத்தாத தன்மை கொண்டது. இட் ஃபார்ம் எ டீலிமிட்டிங் மெம்பர்ஸ் இன் கான்ட்ராக்ட் வாட்டர் அண்ட் சால்பிளைங் வென் ஹீட்டட். இப்போ வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த புரோட்டோபிளாசம் வந்து கரண்ட் சப்ளை அதுக்கு இருக்காது. ஸோ கரண்ட் சப்ளை இல்லாதனால இது வந்து லைட் ஃபோக்கஸ் கெப்பாசிட்டி அதுக்கு குறைவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், த புரோட்டோபிளாசம் நெய்தர் எ குட் நார் எ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரத்தை கடத்தும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வந்து கடத்தா பொருளாக கூட இருக்கலாம். இட் ஃபார்ம் எ டீலிமிட்டிங் மெம்பரன். இட் கான்ட்ராக்ட் த வாட்டர் அண்டு சொலிடிஃபைடு வென் ஹீட்டட். எந்த டைமில் அப்படின்னா ஒரு கூழ்மமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ சொல்யூஷன், பேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது இட் இஸ் எ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஒன், கொகசிவ் அப்படின்றது இணக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படியே நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மாவு பிசைகிறோம், நமக்கு தகுந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, அப்போ இந்த எந்த ஷேப்பில் வேணால் பிசைஞ்சிக்கலாம். திஸ் இஸ் எ கொகசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த பார்ட்டிகல் ஆர் மொபைல் ஆஃப் புரோட்டோபிளாசம் அக்ரீடு வித் ஈச் அதர் பை forces such as van der Waals bond. இதுதான் van der Waals bond அப்படின்றது. van der Waals bonds அப்படிங்கிறது டு ஃபிக்ஸிங் த மாலிக்யூல்ஸ், மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய மைக்ரோபயாலஜியில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த அப்சர்ஷன் அண்ட் மூவ்டு வாட்டர் எக்ஸ்பெஷலி ஃபார் ஸ்டொமேட்டல் அப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன், இது இலைத்துளைகள் திறக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இலைத்துளைகள் திறக்கும் போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி மூலமாக ஓப்பன் அண்ட் க்ளோசிங் சொமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கான்ட்ராக்டியல் அப்படிங்கிறது சுருங்குத்தன்மை. அந்த கான்ட்ராக்டியல் ஆஃப் புரோட்டோபிளாசம் இது இஸ் இம்பார்ட்டன்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் த ரிமூவல் ஆஃப் வாட்டர் எக்ஸ்பெஷலி ஸ்டொமேட்டல் அப்ரேஷன். ஸ்டொமேட்டா சுருங்கி விரியறதுக்கு காரணம் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி தான். நெக்ஸ்ட் ஒன், சர்ஃபேஸ் டென்ஷன், மேற்பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. த protein and lipid of the protoplasm have less surface tension. ப்ரோட்டீனுக்கும் லிப்பிடுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து குறைவாக தான் இருக்கும். hence they found in a surface forming in the membrane. அதாவது மெம்பரைனில் திசுக்களில் ஒரே மாதிரியான ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும். இப்போ தண்ணி கம்மியாக போச்சு அப்படின்னா சுருங்க ஆரம்பிக்கும், தண்ணி அதிகமாக போச்சுன்னா விருக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது தான் கான்ட்ராக்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்றது அது ஃபவுண்ட் இன் ஏ சர்ஃபேஸ் ஆஃப் த, அதாவது ப்ரோட்டீன் லிப்பிட் இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசமாக இருந்துச்சுன்னா மேல் பகுதியிலே இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸு இந்த மெம்பரைன் வந்து இன்சைடு ஆஃப் த புரோட்டோபிளாசமில் இருக்குது. சர்ஃபேஸ் மெம்பரைன் ஆன் த அதர் ஹேண்ட் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஹாவ் ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ தே அக்கர் இன் ஏ டீப்பர் பார்ட் ஆஃப் த புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசத்தில் மேல் பகுதியில் மாறக்கூடியது NaCl இருந்துச்சுன்னா அதை வந்து அப்டேக் பண்ணிக்க முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸோட ஆள் பகுதியில் அவங்களோட
அவங்களோட ப்ரிப்ரேஷன் அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ இது வந்து புரோட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டியல் சர்ஃபேஸ் டென்ஷனாக மேற்பரப்பு இழுவிசை. கான்ட்ராக்டியல் அப்படின்றது சுருங்கும் விரிங்கும் தன்மை கொண்டது.